திரைத்துறையில வந்து நீங்க இவ்ளோ புரட்சிகள வந்து பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களை பற்றின அடையாளம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல எங்களுக்கெல்லாம் தெரியலையே. அவங்க வந்து ராஜ்கோட்டி அப்படின்னு மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன். அங்கே இருந்தவங்க தான் அந்த ராஜ்கோட்டி கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேர்ல இருந்தவங்க தான் மணி சர்மா, ராஜுன்னு ஒருத்தர் நபர், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் அங்கே இருக்கவங்க. சந்திரசேகர் சார் வந்து எதையுமே நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. பண்ணி கொடுத்த உடனே அவரு தான் ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுக்குறாரு, போராடலாம் சொல்கிறாரு. இது மாதிரி வாசு வந்தார், பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குது. இந்த டிடிஎஸ்னு ஒரு தொழில்நுட்பம் உலகளவில் இருக்குது, இங்கே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அபாவண்ணன் டீம் வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஹாரிஸ் சார் என்ன பண்ணுற ஒரு மிஷினை போட்டு நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ணலாம் இதுக்காக சொல்லிட்டு டிடிஎஸ்க்காக பண்ணுறாங்க. அதுதான் இந்திய அளவில் டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ண படம். தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து தமிழ் ஆளுமைகளை பார்த்துட்டு வரோம், தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை பார்த்துட்டு வரோம். அவங்கெல்லாம் வந்து பொது வெளியில் வந்து அடையாளம் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை வந்து இந்த தமிழ் சமூகத்தில் பண்ணிட்டு வராங்க, தமிழர்களுக்காக பண்ணிட்டு வராங்க. அப்படியான ஒருவரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இவரை பற்றி தெரிந்தால் இவரை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ நாள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு செய்தியாக கூட இருக்கும். ஏன்னா இவர் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக டிடிஎஸ் என்கின்ற ஒளியை வந்து கொண்டு வந்தாங்க. கருப்பு ரோஜா அப்படிங்கிற படத்தில், மிக முக்கியமாக 2004 வெளியான விருமாண்டி திரைப்படத்தில் ஒளி அமைப்பு இவர்கள் தான் செய்தாங்க. அந்த லைவ் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவங்க தான். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் திரையுலகில் இருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து இசையமைப்பாளர்கள், இசைஞானி இளையராஜா, இசைப்புயல் ஏஆர் ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி இமான், இப்படி பல்வேறு தரப்பட்ட இசையமைப்பாளர்களுடன் இவர் பணிபுரிந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ், நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங், பிட்ஸ் பிலானி, இப்படியான நிறுவனங்களுக்கும் இவர் வந்து சேவை வழங்குறார். இப்படியான ஆளுமையை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஐயாவோட பேர் வந்து எஸ் வாசு, மீடியா லிங்க் கான்செப்ட்ஸோட ஃபவுண்டர், சிடிஓவாக இருக்கார். அவரை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலாஜி, ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. அதாவது தமிழர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் திரையும். அந்த திரைத்துறையில் வந்து நீங்கள் இவ்வளோ புரட்சிகளை வந்து பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களை பற்றின அடையாளம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் எங்களுக்கெல்லாம் தெரியலையே. அது என்ன காரணம்? இப்போ நீங்கள் மரத்தை பார்த்தீங்கன்னா அதில் பழத்தை நீங்கள் சுவைக்கலாம், அந்த காயை எடுத்துக்கலாம், அந்த கிளையை நீங்கள் பார்க்கலாம், வேரை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த வேறு இருந்தால் மட்டும்தான் அந்த மரமோ அந்த கிளைகளோ அந்த பழங்களோ காய்களோ பலன் கொடுக்கும். வேறு வெளியே தெரிஞ்சிச்சா தெரியாதுன்ற ஒரு காரணங்கள். ஆனால் இது இப்படியே இருந்திருக்கணுமானா ஒரு காலத்தில் தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்துலேயும் விரிவான காலத்தில் வந்ததுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலத்துலேயும் எங்களோட தொழில்நுட்பமும் வெளியில் உலகத்துக்கு வந்துருச்சு. அதனால் உங்களையும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த துறையில் வந்து நீங்கள் 30 ஆண்டு காலங்கள் இருக்கிறீங்க. இந்த 30 ஆண்டு காலங்களில் நம்மளுடைய ஒலி அமைப்பு வந்து எப்படி மாறி இருக்கு, ஆடியோ அண்ட் விஷுவல்? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோட 2 பகுதியை பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதி வந்து 99 தான் நிறுவனமாக பண்ணுறேன். ஓகே. மில்லியனிக் கான்செப்ட் 99 தான் நிறுவனமாக பண்ணுறோம். இந்த 94லேருந்து 99 இருக்கு இல்லையா, அதில் என்னோடய தனிப்பட்ட பயிற்சி நடந்துகிட்டே இருக்குது, ஆரண்டி நடந்துகிட்டே இருக்குது. எங்கே இது பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு போயிட்டுருக்குது. அது வழியாக பண்ணும்போது தான் 94 நான் மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கிறேன். அவங்க வந்து ராஜ்கோட்டி அப்படின்னு மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலுங்கில் சூப்பர் ஹிட் பசங்களை படங்களை கொடுத்தவங்க. அந்த ராஜ்கோட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோதண்டபாணி லேப்னு ஒன்று இருக்குது. அது யாருதுன்னா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியோட ஒளிப்பதிவு கூடம். அங்கே எப்போயுமே அந்த பக்கம் போயிட்டு வரும்போது கூட்டமாக இருப்பாங்க, 10 பேர் வெளியே வருவாங்க, அப்போ உள்ளே போவாங்க, எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க இங்கே பார்க்கணும் ஆர்வம் என்கிட்ட இருந்தது. போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு தடவை வந்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. நேரம் உள்ள போய் பார்க்கும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து ஒரு இசைக்கலைஞராக இருப்பாங்க, இல்லை ஒரு எலக்ட்ரானிக் மியூசிஷியன் சொல்லக்கூடிய ஒரு கீபோர்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு கணினி வருமா, கணினி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு எனக்கு யோகம் வந்தது. ஓகே. பேசி பார்க்கும்போது எல்லாம் வராதுங்க, இங்கே எல்லாம் தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அது கடந்து போயிட்டேன். ஒரு 2-3 மாதங்கள் இருக்கும், எனக்கு ஒரு அழைப்பு வருது. ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஜான் என்ன பண்ணுறாருன்னா ராஜ்கோட்டிகிட்ட வாசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டார். ஓகே. அது ஒரு சாம்பிளர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கேஜெட் சாம்பிளர்னுவாங்க. அந்த சாம்பிள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜெலாம் போடணும், இதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கேஜெட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கும்போது என்னை தேடும்போது நான் ஏற்கனவே பார்த்தது அந்த ஞாபகம் வந்து என்னை தேடி வந்துட்டாங்க. ஓகே. அவங்க எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஜெட் தெரியும், ஆனால் அவங்க துறையை பற்றி எனக்கு தெரியாது. எதுக்கு என்ன கூப்பிட்றாங்க, எதுக்கு பார்க்குறேன். நான் அப்புறம் கேட்டலாக வாங்கி படிக்கிறேன். படிச்சுட்டு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அதை கரண்டியை பொருத்தி அவங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்தோம். கொடுத்தோன்னு பயன்படுத்தினாங்க. அதை பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம்
அங்கே இருந்தவங்க தான் அந்த ராஜ்கோட்டி கிட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேர் இருந்தவங்க தான் மணி சர்மா, ராஜுன்னு ஒருத்தர் நபர், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் அங்கே இருக்கவங்க. அவங்களாம் இசைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மணி சர்மா அங்கே இருக்காரு, ராஜு அங்கே இருக்காரு, ஹாரிஸ் அங்கே இருக்காரு. ஒரு 10 பேர் நான் பார்க்குறேன். பார்த்தா ஜானுக்கு அதை கொடுத்தவொடனே அவர் அதை பண்ணி காமி நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், நம்மளும் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க. அது முழு கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸாக வச்சுருந்தாலும் ஒரு அடிஷ்னல் கேஜெட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டவொடனே அப்படியே நான் என்னோட தொழில் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் 100 கால் வருது எனக்கு. அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இசை ஆளுமை. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜா சார் கூட தொடர்ந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். ராஜா சார் கூட கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தவர். சந்திரசேகர் சார்ன்னு சொன்னால் மியூசிக் இண்டஸ்ட்ரி தெரியாத ஆளே கிடையாது. அவர் திரைப்பட இசைக்கலைஞர்களோட யூனியனுக்கு தலைவராக வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வருது, இது மாதிரி நான் வந்து நிறைய வாசிக்கிறேங்க, ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அது சின்ன கேஜெட், அது சீக்வன்சர்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதை தாண்டி எனக்கு பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜோ இல்லை ஃபெசிலிட்டிஸோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது துரிதப்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. என்ன பண்ணலான்னா இப்போ கணினி மயமாக்கலாங்கன்னு சொல்கிறேன். பண்ணி கொடுத்த உடனே அவரு தான் ரெஃபரன்ஸ் எனக்கு கொடுக்குறாரு, போராடலாம் சொல்கிறாரு. இதுமாரி வாசு வந்தார், பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை அப்போ தான் எனக்கு தெரியும், சந்திரசேகர் சார் வந்து எதையுமே நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. அவ்வளோ வந்து அவர் வந்து ஒரு துரிதமாக நுட்பமாக பார்த்து பண்ணக்கூடியவர். அவர் நல்லா இருக்கு செய்யலாம்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆர்வம் வந்து எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அப்படி தான் என்னோட தொழில்நுட்பம் வளருது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்ததுனால அப்புறம் ஹாரிஸ்க்கும் நான் பண்ணுறேன். ஹாரிஸ்க்கு நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸோட அப்பா ஜெயக்குமார் இருக்கார். அவர் வந்து கிறிஸ்டின் டிவோஷன் நிறையா பண்ணுவார். பண்ணும்போது அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி வாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய அதெல்லாம் பண்ணுறாரு. அவர் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சார் நீங்கள் ஒரு தடவை தம்பிக்கு பண்ணணும். நான் போய் பார்க்குறேன். அப்போ கேட்க நகரில் ஒரு வீடு போட்டு பண்ணோன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிடிஎஸ்னு ஒரு தொழில்நுட்பம் உலகளவில் இருக்குது, இங்கே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அபாவண்ணன் டீம் வந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. அதுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து யாருன்னா சாக்ஸ் ராஜான்னு சொல்லிட்டு வேறு புது மியூசிக் டைரக்டர், அவர் எம்எஸ்சியில் இருந்தவர், அவர் பண்ணுறாரு. ஸோ புது அறிமுகம், ஆபாவண்ணன் சொந்த படம் இருந்தாலும் நான் அதை தொழில்நுட்பம் நல்லா இருக்குன்றதுக்காக எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது ஹாரிஸ் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு மிஷினை போட்டு நம்ம ரெக்கார்ட்லாம் பண்ணலாம் இதுக்காக சொல்லிட்டு டிடிஎஸ்க்காக பண்ணுறாங்க. அதுதான் இந்திய அளவில் டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணலான்னு சொன்னது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்கள் இந்தியாவில் டிடிஎஸ்ஸை ஃபர்ஸ்ட் அதையும் நம்ம பதிவு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தான் அவரோட இடத்துல பண்ணுறோம். உங்களோட பயணமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபிக்கல் ஆண்டர்பிரினர் பயணம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு துறையில் வந்து ஒரு ஆர்வத்துடன் இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது கேட்குறது பழகிறது அப்படி வச்சு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி அதை ஒரு தொழிலாக மாற்றிருக்கீங்க. அது தொழில்ன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தொழிலுக்கு என்னென்னா ஒரு தேவை இருக்கணும், அவன் தேவைக்கு தீர்வு இருக்கணும். தேவையை தீர்வாக கொடுத்துட்டா தொழிலாக மாற்றிக்கலாம். ஆமாம். ஸோ என்ன வரமோ தேவை இருந்தது, அது தொடர்ந்து தெரிஞ்சனால தான் பண்ண முடியுது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை இன்னொரு மனிதரை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஹாரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சந்திரசேகர் சார் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹிமாம் பாபுன்னு சொல்லிட்டு ஹெச்எஸ் பாபுன்னு சொல்லுவாங்க, ஹிமாம் பாபுன்னு ஒருத்தர், அவர் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சே இருப்பார். அவர் மிகப்பெரிய கீபோர்ட் பிளேயரு, மியூசிஷியன்ஸு, எஸ்பி வெங்கடேஷ் சாருக்கு தொடர்ந்து வாசிட்டு இருந்தார். அவர் தொடர்ந்து உரையாடிட்டே இருப்பார் என்கிட்ட. ஏன்னா யாருக்கும் நான் பேசணும் இல்லையா, எனக்கு இசை தெரியாது. அது யார்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட பேசிடுமா, இப்படி பண்ணலாம், இது வேணுங்க இது வேணும், அவர் கேட்டே இருப்பார். எனக்கு என்னை வந்து சந்திப்பார், நான் அவரை போய் சந்திப்பேன். எனக்கு மேடையில் பாடும்போது அந்த பிரச்சனைகள் வருதுங்கன்னு சொல்லுவார், வாசிக்கும் போது பிரச்சனைகள் வருதுன்னுவார். அதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட கேட்டு இந்த நமக்கு ஒரு டெஸ்டிமோனி வேணும் இல்லையா, எதை பண்ணுறோம் எப்படி பண்ணணுன்றது கேட்டு நான் அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். வெரி குட். அவரும் வந்து தொடர்ந்து வந்து வெளிவருது. என்ன ஒரு இதில் நமக்கு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, தொழில் நீங்கள் பண்ணால் கூட அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது 2 வேணும். ஒன்று நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆடு செலவு பண்ணணும், இல்லை நீங்கள் பண்ண வாடிக்கையாளர் உங்களுக்காக வேலை செய்யணும். ஆமாம். எனக்கு 2வது வாடிக்கையாளர் பண்ணாங்க, அதான் சிறப்பு. அதனால் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட நன்மதிப்பு தான் எனக்கு வாடிக்கைக்கு ரெட் பண்ணி கொடுத்தது. இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி திரை வேறு துறையில் இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து ஸ்பூட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டேப்பில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்பாங்க, 4 ட்ராக் 5 ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சில கேஜெட் வந்து சின்ன லிமிடேஷன் இருக்கும். பட் கம்ப்யூட்டர்ஸில் பண்ணலான்றது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும். என்ன அப்போலாம் கிராஷ்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சாதாரணமாக தெரியும், பேங்க்கில் கூட அதை கிராஷ் ஆகிடுச்சுன்னு ரீசெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடந்து என்ன பண்ணுறது பயத்தினால அவங்க பண்ணலை. கொஞ்சம் நடுவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தனிநபருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். 96 96க்கு ஆரம்பித்தது தான். அதுவும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஏவிஎம்ல ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரோட மகனார் குமரன் சார் இருக்காரு. அவருக்கு ஒரு தேட்டர் இருக்குது, ஏவிஎம் ஜி தேட்டர்னு தேட்டர் இருக்குது. அப்போ சண்முகம் சாரும் அங்கே இருக்காரு, அவரோட பேரன் சண்முகம் சார். குமரன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்வம், இசையில் பெரிய ஆர்வம் இருக்குது, ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அடுத்த ஒலி கட்டமைப்பு மாற்றணும் அப்படின்னு அவரும் ஆர்வத்தில் தேடுறாரு. சிங்கப்பூருக்கு ஷோலாம் போகிறாங்க, யூஎஸ்க்கு ஷோலாம் போகிறாங்க, போய் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து அங்கே பொருள் கொடுத்துட்றாங்க, எதாவது என்ன பொருள் எடுத்துமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்றாங்க. யார் இங்கே பண்ணி கொடுப்பா, எப்படி பண்ணி கொடுப்பா அப்படின்னு ஒரு இது வருது. அவங்களும் ஷோலாம் பார்த்துட்டு வந்து இங்கே தேடுறாங்க யார் இதெல்லாம் பண்ண. அப்போ ஏற்கனவே நான் சின்ன சின்ன வேலைகள் பண்ணதுனால யாருமே இதை கூப்பிட்டு நான் கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு அவங்களுக்கும் நான் பண்ணுறோம். இதில் நான் டிடிஎஸ் பண்ணது வந்து கருப்பு ரோஜா வெளிவந்தாலும் ஆரம்பித்தது என்னவோ நான் இதுக்கு தான், எங்கன்னா ஏவிஎம் ஜியில் தான் ஆரம்பித்தேன், சண்முக சாருக்கு தான். அங்கே பண்ண பெரிய படம், சூப்பர் ஹிட் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னமையான்னு ஒரு படம். இந்த அன்னமையாவது இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்எம் கீரவாணி சார். இன்னைக்கு பாகுபலிக்கு மியூசிக் டைரக்டர் அவர் தான். அவர் அன்னைக்கு வந்து எம்எம் கீரவாணி நாகார்ஜுனா படம் 97 வெளியாகுது. நம்ம முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். அந்த படம் மிகப்பெரிய ஒரு பெரிய, அதுக்கு வந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக பதிவே பண்ணுறாங்க. ஏன்னா பாடல்களே ஒரு 29 பாடல் இருக்கும் படத்தில். அதுக்காக தான் அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் இருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஜி ஸ்டுடியோன்னு பேர். அங்கே வந்து ரவி சார் தான் இன்ஜினியர், எம்எம் கீரவாணி சார் தான் மியூசிக் டைரக்டர். அப்போயே எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. கூட போய் அவர்கிட்ட பேசுவேன், என்ன பண்ணணும்னு கேட்போம், எல்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படம் அது. அந்த படம் வந்து ஆந்திராவில் வந்து நந்தி அவார்ட்லாம் வாங்கின படம், நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் மிகப்பெரிய பேசப்பட்ட படம். இந்த திரை உலக வாழ்க்கையில் வந்து உங்களோட அடுத்த கட்டமாக நான் பெருசாக பார்க்குறது, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா விருமாண்டி படம். அதில் அந்த லைவ் ஆடியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக பொருந்தி வந்திருக்கும். அந்த படமே சிறப்பான ஒரு படம், அதில் இந்த ஒரு கான்செப்டும் வந்திருக்கும். அதையும் நீங்கள் தானே செஞ்சீங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப சாதனை இருந்தாலுமே அந்த தேவை அவங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ கமல் சார் அதே மாதிரி தேடிட்டே இருக்காரு. இந்த படம் நான் வந்து ஒரு பெரிய மாறுபட்ட படமாக நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது எதனா தொழில்நுட்பத்தை புகத்தில் அப்படின்னு அவர் உலக அளவில் சிந்தனை இருக்குது, அவருக்கு தெரியும், உலக அளவில் படங்களை பார்த்து. அப்போ ஹாலிவுட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தை காட்சி அமைக்கும் போது நேரடியாக பேசுவாங்க. தனியாக டப்பிங் பேசியோ தனியாக வந்து இதில் பேசி பண்ண மாட்டாங்க. திரைக்கு பின்னாடி பேசுகிறது, நேரடியாக பேசக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு ஹாலிவுட்டில் பெரிய விஷயம். அதை இங்கே பண்ணணும்னு அவர் நினச்சார். அதுக்காக ஒரு ஏற்கனவே R&Dலாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் இதுவாக இந்த படத்துக்கு திருப்பி ஆரம்பத்தில் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ செந்தில் நினைக்கிறேன், அவர் அசோசியேட் டைரக்டர், அவர் வந்து அணுகிறாரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். அப்போ நாங்கள் அதுக்குள்ள தொழில்நுட்பம் வச்சதுனால பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வந்து பேசுகிறோம். பேசி அந்த லைவ் ரெக்கார்டிங் சொல்லக்கூடிய இடத்துலையே எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு பூம் மைக்கெல்லாம் கொண்டு போய் போட்டு ரெக்கார்ட் பண்ணி லைவ் அன்றைக்கி வந்து பார்த்துருவார், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சில பேர் வந்து பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. யாருக்கு பேச முடியல அவங்களாம் தனி டப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 80 விழுக்காடு 90 விழுக்காடு லைவ் பண்ணது தான் அது. தமிழில் லைவ்னு பண்ணக்கூடிய படங்கள் அதுதான். அதுக்கப்புறம் நிறையா இன்றைக்கி பொன்னியின் செல்வனை பண்ணிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அதுதான். அதுக்கப்புறம் ஹிந்தியில் சில பேர் ட்ரை பண்ணாங்க, தமிழில் அதுதான் மிக சிறந்த படம். அதுக்கு நாங்கள் தான் தொழில்நுட்பம்லாம் கொடுத்தோம். அதுக்கு வந்து ராஜ்குமார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து எங்கிட்ட இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பண்ண இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்னு ஒரு இன்ஜினியர் தான் அது பண்ணார். எனக்கு எங்கள் தொடர்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியர் தொடர்பில் இருப்பாங்க, இசையமைப்பாளன் தொடர்பில் இருப்பாங்க, அப்புறம் எடிட்டர்ஸின் தொடர்பில் இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸாக இருப்பாங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க திரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இருந்தாலும் தெரியும், அதுக்கு பின்னாடி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். எங்களை அதுக்கு பின்னாடி நாங்கள் இருக்காது. ஆனால் எங்களை யாருக்கும் அதான் நீங்கள் முதலே கேட்டிங்களா ஏன் நீங்கள் தெரியல, எங்கள் பின்னாடி இருக்கிற ஆளுனால தெரியாது. எனக்கு முன்னாடி பெரிய டெக்னாலஜி பெருசாக கிடையாது. ஏன் டெக்னாலஜி கிடையாதுன்னா, அப்போ பென்டாசாட்னு ஒன்று இருந்தது, அவன் பெரிய நிறுவனம், அவங்கெல்லாம் யாரெങ്കിലും கீழே பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு ஏக்கம் இருக்கும், அந்த தொழில்நுட்பம் எப்போ நம்ம பண்ணுறது பார்க்குறது செய்கிறது முடியுமான்னு முடியாதுன்னு ஒரு காலம் வரும்போது நாங்கள் இதெல்லாம் வந்து வடிவமைச்சு சாதாரண மக்களுக்கும் இல்லை தேவைப்படுறவங்களுக்கும் கொடுக்கலான்றதான் எங்களோட டிசைன் இது. அதை வச்சு தான் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடியே என்னோட தொழில் யாரும் பண்ணல, பின்னாடி யாரும் தொழில் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் இது, ஒரு நிஷ் மார்க்கெட்னு சொல்லலாம். ஒரு தனித்துவமான இது, அனுபவங்கள் வேணும். அது தொடர்ந்து நீங்கள் முயற்சிட்டு இருக்கணும், தொடர்ந்து அதை நீங்கள் வருவனராக வெயிட் பண்ணணும். தமிழர்களுக்கு திரைத்துறையும் அரசியலும் புரியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த பேட்டியை வந்து திரைத்துறையிலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் திரைத்துறையோட மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 கோடி தான். அப்படி இருக்கும்போது உங்கள் தொழில் ரீதியாக எவ்வளோ பெரிய மார்க்கெட்? ஒலின்றது காமன் சப்ஜெக்ட், எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி யூடியூபர்ஸ் வந்ததுனால ஒலி தெரியுது. ஆனால் ஒலி எல்லாருக்குமே தேவையான சப்ஜெக்ட்னு தெரிஞ்சதுனால பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் திரைத்துறையில் முத்திரை பதிச்சுட்டு அங்கே போகிறதுனால எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மட்டுமே நாங்கள் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுறோமே, உங்களுக்கு ஆடிட்டோரியம் பண்ணி கொடுக்குறோம், கிளாஸ் ரூம் பண்ணி கொடுக்குறோம், விர்ச்சுவல் கிளாஸஸ் பண்ணுறோம். விர்ச்சுவல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கோவிட் வரும்போது தான் தெரியும், எல்லாம் ஜூமில் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2010 விர்ச்சுவல் கிளாஸில் பண்ணி கொடுத்தாச்சு, பிட்ஸ் பிளானிங் பண்ணி கொடுத்தாச்சு. NITTRனு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் டெக்னிக்கல் டீச்சர்ஸ்
ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, தலைமையில் இருக்குது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வித்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் அவங்க ரிசர்ச் இருக்கும். ஸ்கூல்ஸ்க்கு வர மாட்டாங்க, காலேஜுக்கு வர மாட்டாங்க. கல்வி தரத்தை எப்படி கொண்டு போகலாம், அடுத்த பரிமாணம் என்னது கொண்டு போவாங்க. அவங்க விசாட் வழியாக சில கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மல்டிமீடியா எஜுகேஷனில் பண்ணலான்னு சொன்னது நாங்கள் தான் போய் அறிமுகம் பண்ணி கொடுத்து. அப்போ சிவகுமார்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், டாக்டர் சிவகுமார். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாடலோட சக்ஸஸ் அடுத்த வருஷம் தான் நீங்கள் வந்து கோவிட் அப்போ விர்ச்சுவல் கிளாஸ்ன்னு பார்க்குறது. அது பண்ணாட்ட பார்த்துக்க முடியாது. நம்ம ஒலி அப்படிங்கும்போது சத்தம் அப்படிங்கிறத பேசுகிறோம். சத்தத்தை பெருக்கி அழகாக காட்டுறது ஒன்று, சத்தமே இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று. அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல? இல்லை சொல்லுவார், சைலண்ட் ஆல் த மேக்கிங் மியூசிக்னு சொல்லுவார். அதுவும் அழகு இருக்குன்னு. அதான் அது முக்கியமானது. எம்இ சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பிரசாத்லலாம் இருந்தவர். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. சவுண்ட் இன்ஜினியர்னா ரகுமான் ஹாரிஸ்லாம் மதிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியர் எம்இ சார் தான். அவர் வந்து பிரசாத்தில் இருந்தார். அவர் தான் வந்து அனலாகில் ரொம்ப கெட்டிக்கார். அனலாக் ரெக்கார்டிங்கு, ப்ராசஸிங்கு, மிக்சிங்கெல்லாம் அவர் தான் ரொம்ப கோல் வச்சுருந்தார். அவர் தான் வந்து அந்த டெக்னாலஜி மாறுதுன்னும் போது, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியாக வருதுன்னும் போது அவருக்கு அது வராதுன்றாங்க. என்ன அவர் அடாப்ட் பண்ணிக்குவார். அந்த காட்சி அந்த வேலை வரமா என்கிட்ட சொல்லுவார், நீங்கள் போய் பண்ணுங்க, நீங்கள் போய் சொல்லணும். அவர்கிட்ட நாங்கள் அந்த தொழில்நுட்பம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பண்ணுறது. ஸோ அவர் தான் வந்து சவுண்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஏன் அக்கோஸ்டிக் இருக்கணும், அக்கோஸ்டிக் எல்லாம் என்ன ஆகும், அக்கோஸ்டிக்கோட எத்தனை பரிமாணங்கள் என்ன வகையாக அக்கோஸ்டிக் இருக்குது, ஏன் அக்கோஸ்டிக் முக்கியத்துவம் இருந்தால் என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க விளக்கமாக. இதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார். அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது. எனக்கு வந்து அது தெரியும், ஆனால் வந்து அவர் சொல்லும் போது நிறைய புரிதல் ஏற்பட்டது. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ அரங்கு இருக்க வச்சு எடுத்தோன்னே நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹலோ ஆன்னு கத்தும், ரிஃப்ளெக்ட் ஆகும், எல்லாம் பண்ணும். அதை வந்து நீங்கள் வந்து அக்கோஸ்டிக் ட்ரீட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இடமா மாறிடும். சவுண்டை நீங்கள் இப்படி இனிமையாக கேட்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டுருக்கோம். ஸோ மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் முக்கியங்க. ஒன்று வந்து அவன் வந்து சத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் அவன் மெச்சூர் ஆக ஆக சைலண்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த சைலன்ஸ் ரூமு, இந்த சைலண்ட்டோட ஆம்பியன்ஸு அதெல்லாம் வேண்டதுக்காக நாங்கள் அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு செலவுகள்லாம் இந்த மாதிரி ஆகும். செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தேவை இருக்கணும். எல்லாமே தேவையை கருதி தான். அப்புறம் தேவையை வந்து இடத்த பொறுத்து, எவ்வளோ பெரிய இடம், இந்த மாதிரி இதுன்றதை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி வந்து அதெல்லாம் தொழில்நுட்பத்தில் ரொம்ப குறைஞ்சிடுச்சிங்க. இடம் வந்து சின்னதாக இருந்தால் கூட அழகாக நம்ம பண்ணி கொண்டு வந்து முடியும். இப்போ எங்களோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் நான் சொல்ல வேண்டியது, இந்த மியூசிஷியன் சொன்னேன் இல்லைங்க, அந்த எஸ்ஐ கலைஞருக்கு நான் கொஞ்சமாக கொடுத்து வரும்போது அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க மியூசிக் டைரக்டர் ஆகி அவங்கள ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் வச்சுக்குவாங்க. இப்போ பிரசாத் மாரியோ ஏவி மாரி பெருசு பெருசாக வைக்க முடியாது. சின்ன சின்ன அரங்கள் தான் வைப்பாங்க. 10க்கு 10 வைப்பாங்க, 20க்கு 20 வைப்பாங்க, 10க்கு 5 வைப்பாங்க. அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். நாங்கள் சாதிச்சு காமிச்சோம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் செலவினங்கள்ன்றது தேவை கருதி தான். இவ்வளோ வேணுமோ அதான். இப்போ நம்மளே சட்டை போடுறோம்னா கூட 500 ரூபாய்க்கும் சட்டை இருக்குது, 5000 ரூபாய்க்கும் சட்டை இருக்குது. எதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதோட பர்பஸ் என்னது, அது லுக்கு என்னது, அந்த பிராண்ட் வேல்யூ, இதெல்லாம் பார்த்து மாறுற மாதிரி அங்கேயும் சில வேலைகள் இருக்குது. ஆனால் தேவை கருதி பண்ணும்போது நார்மல் காஸ்ட் தான். அதெல்லாம் வந்து நான் அந்த கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாய்ப்புகள் இருந்ததுன்னா பலரும் வந்து இந்த துறையில் ஈடுபடலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணலாங்க. பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கெங்கே தேவை இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த கார்ப்பரேட் கான்ஃபரன்ஸ் ரூம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபேமிலியை கூட வச்சுக்கலாம். ஃபேமிலியில் 4 பேர் சேர்ந்து சந்திக்கிறாங்கன்னா அவங்க டீப் டிஸ்கஷன் பண்ணணும்னா அவங்க கூட ஒரு ஒலி கட்டுப்பாடு அறைய வச்சுக்கலாம். வச்சுட்டாங்கன்னா நல்ல டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஃபேமிலி ஹோல்டிங் பிஸ்னஸ் இருக்குது, ஃபேமிலி ஹோல்டிங் அமைப்புகள் இருக்குது. அவங்களாம் வந்து சில விஷயங்களை வந்து அதுக்குள்ளே பேசினாங்கன்னா வெளியில் உங்களுக்கு சரியாக தெரியாது. டீப் டிஸ்கஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒலி கட்டுப்பாடு பண்ண முடியும். தேவையும் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறை வச்சு வீடு கட்டுவாங்க, அது வந்து அலங்கரிக்கிறாங்களே, இன்டீரியர் போடுறாங்களே. இப்போ அதுமாதிரி அடுத்த கட்டம் வந்து இதெல்லாம் வரும். அதில் கர்டன்ஸ் போட்டுக்கிறதா இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடுத்த கட்டம் ஒலி கட்டுப்பாடு இருக்கு. நான் அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சத்தங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது தேவைப்படுகின்ற பொருளாக இருக்குங்கிறதா என்னுடைய அனுமானம். கண்டிப்பாக தேவை இருக்குங்க. கண்டிப்பாக தேவை இருக்குது. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துடுச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் கார்பரேட்டில் பெரிய லெவலில் இருக்குது. கார்பரேட்லாம் டிஸ்கஷன் ரூம், இன்டர்வியூ ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி கட்டுப்பாடுகள் தான் பண்ணுறாங்க. பண்ணுறாங்க. சில இடத்துல வந்து விசாரணை கூட ஒலி கட்டுப்பாடுகள் தான் பண்ணுறாங்க. இந்த 30 ஆண்டுகளில் இந்த ஒலி அப்படிங்கிறது எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு? ஏன்னா இப்போ நம்ம வந்து திரையரங்கில் போனால் தான் நல்ல ஒலி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம திரையரங்குக்கு போவோம். ஒரு ஹோலிஸ்டிக் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடிடி மூலமாக நமக்கு வந்துடுச்சு எல்லாமே. அந்த இடத்துலையும் ஒலிகள் வந்து நல்லா இருக்குது. அந்த ஓடிடின்றது ஒன்றுமே கிடையாது, டெலிவரி மெத்தட் தான்.
நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்விக்கியில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அந்த டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தான் அந்த ஸ்விக்கி தான் ஓடிடி. அப்போ உங்களுக்கு தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போய் பார்க்குறீங்க ஒரு படத்தை, தேட்டருக்கு போக முடியல, அதே நான் வீட்டில் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும், எனக்கு தேவையான அளவில் நேரத்தில் பார்க்கணும், இல்லை ஒரு புட்டு நேரம் தான் பார்க்க முடியும், தேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஓடிடியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கன்னடை நீங்கள் எடுத்து உங்களோட ஹோம் தேட்டர் இருந்தால் ஹோம் தேட்டரில் பார்க்கலாம், இல்லை உங்கள் லேப்டாப்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாம் மொபைலில் தான் பார்க்குறாங்க. அது வந்து மொபைலில் பார்க்கும்போது அது கண்டென்ட் தெரியும், அது ஃபுல் வீச்சு தெரியாது உங்களுக்கு. அப்புறம் ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஒரு சின்ன அரங்கு காட்சியப்படுத்த 5.1 செட்டப்போ அதெல்லாம் ஹோம் தேட்டர் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த காட்சியை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவும் அந்த காலத்துக்கு இருந்து தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் படத்துக்கு போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் மாதிரி, வருஷத்துக்கு ஒரு தீபாவளிக்கு மாதிரி நீங்கள் ஒரு படத்துக்கு போகிற இதுவும் வச்சு தான் இருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து தினமும் குளிக்கிறீங்க, கடலில் தினமும் குளிக்கல, எப்போது கடலில் குளிக்கிறீங்களா, அந்த பிரம்மாண்டம் வேறு தானே. அந்த மாதிரி படத்துக்கு போவீங்க, அந்த படமும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிடும். நேரம் உங்களுக்கு சிரமம் இருக்குது, பணம் உங்களுக்கு தேட்டரில் படம் பார்க்கறது எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். வருங்காலத்தில் தேட்டர் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், உங்களால் பார்க்க முடியாது. அப்போ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி இருக்கும். எல்லாத்த விட கேரி பண்ண முடியும். உங்கள் நேரத்துக்கு படத்தை பார்க்கலாம், அவங்க நேரத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது. இது ஒன்று தான் வித்தியாசம் தவிர தொடர்ந்து இது இருக்கும். பட் இதுவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தியேட்டரில் இருக்கிற ஒலி அமைப்பை நம்ம அந்த ஓடிடி மூலமாக அறைக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறீங்க. அதுக்கு செட்டப் பண்ணலாம், அறை கொண்டு வரலாம். ஒரு 5.1 செட்டப் வச்சா பண்ணலாம். நீங்கள் ட்ராவலில் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சு பார்க்கலாம். பட் இந்த கேஜெட்ஸ் எவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த 9 இன்ச்சு 10 இன்ச்சு தான் உங்களுக்கு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேப்டாப்பில் பார்த்தா 13 இன்ச் 15 இன்ச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் காட்சி பார்த்த முடியாது. அதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய மல்டி என்ன சொல்கிறது, இப்போலாம் அந்த கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டி இடம்லாம் இருக்குது, அங்கே சின்ன அரங்கு வச்சுருக்காங்கன்னா ஓடிடியில் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேண்ட கேஜெட்ஸ் இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் நல்லா சரௌண்ட் ஹெட்ஃபோனை வந்து சரௌண்ட்லி ஹெட்ஃபோன்லாம் இருக்குது, அதை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் பண்ண முடியும். பட் காட்சி பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு எளிய மனிதனோட பார்வையிலேருந்து தான் பார்க்குறேன். நம்ம வந்து ஆடியோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தமிழ்னு காட்டுது, தமிழ் 5.1ன்னு காட்டுது. நம்ம சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு சிறந்த ஒரு ஒலி அமைப்புன்னு தோணுது. ஆனால் வீட்டில் உட்காந்து நம்ம 5.1 வச்சு பார்க்குறோம், அதை வெறும் தமிழ் அப்படிங்கிறதையும் போட்டு பார்க்குறோம். வெறும் தமிழில் இருக்கிறது சில நேரம் நமக்கு காதுக்கு ஒரு இனிமையாகவும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. 5.1 7.1 அதோட ஆடியோவோட பிரிவு தான். உங்களுக்கு என்கோட் பண்ணிருப்பாங்க, டீகோட் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பொதுவாக வந்து உங்கள் மொபைலெல்லாம் அந்த 5.1 எதுவும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் 2 தான் வரும் வெளியில், லெஃப்ட் ரைட் தான் வரும், லெஃப்ட் தான் பார்க்க முடியும். இப்போ தமிழ்னு போடும்போது உங்களுக்கு பார்த்தா 2 ரைட் வரலாம், லெஃப்ட் ரைட் வரலாம், நீங்கள் பார்ப்பீங்க. சரௌண்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் மற்ற லாங்குவேஜில் பண்ணியிருக்கலாம். அது என்ன கண்டென்ட் பார்த்துருக்கீங்கன்னு பொறுத்திருக்கு. அதில் வந்து ஸ்டீரியோன்னு ஒரு விஷயம் தான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஹெட்ஃபோனில் என்ன பண்ணுறீங்க, 2 ஹெட்பட் போட்டுக்கிறீங்க, ஸ்டீரியோ தான் உங்களுக்கு பரவலாக கிடைக்கும். ஸோ பாடல்கள் எல்லாமே ஸ்டீரியோ மட்டும்தான். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போட்டிங்கன்னா சரௌண்டே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டீரியோ தான் கேட்குறீங்க, அதான் துல்லியமாக கேட்பீங்க, அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து நீங்கள் ஸ்டீரியோவில் 5.1 7.1 பார்க்கணும்னா உங்களுக்கு தனி அரங்கு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இருக்கும், இல்லைன்னா கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு காலத்து ப்ரௌசிங் சென்டர்லாம் வந்துச்சு, அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லாம் வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்ஃபோன் வச்சு தான் பார்க்குறாங்க. அப்போ நான் முழுக்க அவங்க வந்து காதில் வந்து அதை மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒலி அப்படிங்கும்போது தொடர்ந்து அவங்க கேட்கக்கூடியது பக்கத்தில் கேட்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இந்த துறை ரீதியாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தொழிலாக பண்ணுறாங்கன்னா அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அவங்க சில விதிமுறைகளை வச்சுக்கணும். பொழுதுபோக்காக கேட்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல்னால் நீங்கள் வந்து 1 hour 2 hour போட்டு கேட்டு நீங்கள் கேப் விட்டுணும், திருப்பி எடுத்துட்டிங்கன்னா நேச்சரான இயற்கையான காற்று வாங்கும்போது அந்த காதோட ட்ரம்ஸு அதோட இதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யும். தொடர்ந்து மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதுவும் வந்து இயர்பட்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து வந்து அதை வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு காதுக்குள்ளே வந்து ஒளியை பாய்ச்சதுனால சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் வந்து எப்போயுமே ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணால் கவர்டு ஹெட்ஃபோன் சொல்லுவாங்க. அது இந்த மேலே கவர் பண்ணி அந்த காதுக்கு மேலே தான் சவுண்டு கொடுக்கணும், உள்ளே கொடுக்கவே கூடாது. உள்ளே கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அது வந்து இன்றைக்கி பயன்படுத்த அது நிறைய நம்மளோட மருத்துவர்கள் சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, உளவியலாளர்கள் சொல்கிறாங்கன்னா அதுதான் காரணம். இல்லை இப்போ நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியாக எவ்வளோ நாள் வச்சாலும் உங்கள் காது வந்து பழுதே ஆகாது அப்படிங்கிற மாதிரி, இல்லை உளவியல் ரீதியாக எந்த சிக்கலும் வராது, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிப்புகள் உங்கள் துறையில் அது வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகம். மெடிக்கல் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் காஸ்ட் அதிகம் இருக்கும், அந்த அஃபோர்டபுள் கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்களில் வர வாய்ப்பு இருக்குது. வரும். அது கூட தொடர்ந்து போடணுமான்னு ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லைங்களா? தொடர்ந்து அந்தளவுக்கு என்ன இருக்குது, அந்தளவுக்கு மானிட்டர் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours தான். நீங்கள் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா 8 hours போடுவீங்க. அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாகவும் இருந்தது. இன்னும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷங்கள்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி மாறப்போகுது? ஏன்னா நமக்கு 2 முறை தான் இப்போ இருக்கு. ஒன்று நம்ம ஓடிடியில் வீட்டில் பார்க்குறது, இன்னொன்று திரையரங்குக்கு போகிறது. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக தான் வருமா இல்லை வேறு தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் மவுட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஆர் விஆரோட ஹெட் மவுண்ட், அந்த மவுண்ட்ல நீங்க பார்க்கலாம். அதில் வந்து 8K ரெசல்யூஷன்லாம் உள்ளது. நீங்கள் விஆர் மிஷின் அது நீங்கள் தேட்டரில் இருக்கிறத விட பெருசாக பார்க்கலாம், பிரம்மாண்டமாக பார்க்கலாம். ஆனால் என்னென்னா அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியாது. ஸோ காட்சிகளை பிரித்து பார்க்கலாம். வெப் சீரிஸ் மாதிரி பார்க்கலாம், சின்ன கண்டென்ட் பார்க்கலாம். ஒரு முழு 2 மணி நேரம் படத்தில் அதை பார்க்க முடியும் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தில். எதிர்காலத்தில் வரலாம். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால மிகப்படுத்தி காமிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மூளைக்கே சில வேலைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் நீங்கள் போட்டுட்டு ஒரு சரௌண்ட் ஹெட்ஃபோனை போட்டிங்கன்னா தேட்டர் ஃபீலை கொடுக்கும். சாதாரண தேட்டர் ஐமேக்ஸ் தேட்டர் ஃபீலே கொடுக்கும். ஒரு பாடல் உருவாக்குறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும்? என்ன மாதிரிலாம் அதை உருவாக்குறாங்க? ஃபஸ்ட்டு இப்போ அகண்ட காவேரி நீங்கள் பார்க்குறீங்க, விருந்த காவேரி பிரம்மாண்டமாக போகுது. உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குடகுமல்னு சின்ன இடம் தான். அதே மாதிரி இசை உருவாகிற இடம் வந்து சின்ன ஒரு 10க்கு 10 அரங்கள் தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு இசையமைப்பாளர் இருப்பாங்க, இல்லை ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. கருத்தை கேட்டு அவங்க சின்ன ஒரு டியூன் ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இசையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிங் தான் ஆரம்பிப்பாங்க. அந்த கம்போசிங் டியூன் தான். டியூன் வந்து டைரக்டர் அந்த காட்சிக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுவார். ரெடியாக இருக்குன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு அந்த கம்போசிங்னு சொல்ல ஒரு லேயர் வந்துடும். அந்த 7 நாட்கள் படத்தில் பாக்கி வந்து உனக்கும் எனக்கும் அப்படி அந்த இதுதான். அது ஆரம்பித்த உடனே நம்ம அடுத்து லிரிக்ஸ் ரைட்டர் ஒருத்தருப்பார். அவங்க வந்து லிரிக் ஏற்கனவே வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இந்த டியூனை கொடுத்து லிரிக் எழுதி வாங்குவாங்க. ஸோ லிரிக்குக்கும் இந்த டியூனுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பம் தான். ஒரு டைல துணி கட் பண்ணுற மாதிரி இது. இதுக்கப்புறம் என்ன தகப்படுறோம் அப்போ தான் தெரியும். ஆனால் கட்டிங் முக்கியம். இது 2 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்சி வராது, காட்சி தான் கம்போஸ் பண்ணுவாங்க. இந்த டியூனுக்கு இந்த வரிகளுக்கு இசையமைப்பு என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்க்கணும் அப்படின்னும் போது அது அந்த படக்காட்சி பண்ணுறாங்க இல்லையா, அதோட ஆம்பியன்ஸ் எடுத்துக்குவாங்க. என்ன சூழல் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராஜாலாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டே மாற்றுவாங்க. காட்சி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தீர்மானிக்குது. பாடலோட வரிகளோ டியூனோ வந்து தீர்மானிக்குது. அது ஒரு பகுதி தான். இந்த அடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா காட்சிக்காக தான். இந்த காட்சியோட ஆம்பியன்ஸ்க்கு என்னென்ன போடணும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் வந்து அதுக்கு முன்னாடி கம்போசிங்கில் மெலோடி இருக்கும், ரிதம் இருக்கும். ரிதம்னா என்ன மாதிரி ஸ்பீடில் போகிறது, என்ன மாதிரி டெம்போவில் போகிறதுன்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடல்கள் வந்து மெலோடியில் இருக்கும், லிரிக்கும் வந்துடும். இதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார்னா என்னென்ன காட்சிகளை இப்படி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நோட்ஸ் எழுதுறதும் இருப்பாங்க, இல்லை ப்ரோக்ராம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. என்னோட காலகட்டத்தில் இதான் நான் மாற்றினது. என்ன மாற்றினேன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம். கணினி மயப்படுத்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொன்ன மியூசிக் சொல்லுவார், அவங்க ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துடும். அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த டோனை வந்து அதை ப்ளே பண்ணிவிட்டா அந்த டோன் அப்படியே வெளியே வரும். அதையும் அந்த பாடல் இருக்குல்ல 2 போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது 3ஆவதாக வந்து ஒரு ரெக்கார்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா முதல்ல இவங்களோட கீபோர்ட் பிளேயர்கிட்ட வாங்கிடுவாங்க, இல்லை வாசிப்பாங்க. வாட்சி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பாடலில் எல்லாம் முடிஞ்சோன்னா பாடலில் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் மிக்சிங் ஆரம்பிக்கும். இந்த மிக்சிங் ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு எதுக்கு பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு 2 ட்ராக் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு டிவோஷனல் சாங் கூட பண்ணலாம். டிவோஷனல் சாங்லாம் 5 பண்ணலாம், யாரும் கேட்கப்படுறது கிடையாது. 2 ட்ராக்கு தான் போதும். அப்போது அந்த பாடல்களே 2 ட்ராக்கில் சாங் பண்ணி கொடுத்தாங்கன்னா காட்சி இந்த பாடலாம் ஆகிடும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவோஷனல் சாங்காக மாறிடும். அதை கொடுத்துருவாங்க. இல்லை சார் படத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவாங்க. என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரணும், என்ன மாதிரி சவுண்ட்லாம் வரணும், என்ன குவாலிட்டி வரணும், என்ன ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு அதை ராஜசார்லாம் பண்ணுறது எல்லா இசையப்போல தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த சவுண்ட் இன்ஜினை வந்து மிக்ஸ் பண்ணுவார். என்னென்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி எங்கெங்கே காட்சிப்படுத்தணும், எங்கெங்கே பெருசுப்படுத்தணும், எங்கே சின்னது பண்ணணும், இந்த சவுண்டு அதிகமாக வேணும், எது கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுவார். பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கும்போது அப்புறம் இன்னொரு தொழில்நுட்பம் அது மாஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்டரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவிஷனுக்கு போடுறீங்களா, இல்லை படத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்களா, இல்லை பழைய மாதிரி டேப் ரெக்கார்டர் மாதிரி சின்ன இது கொடுக்குறீங்களா, இல்லை ஓடிடி கொடுக்குறீங்களா, இல்லை ஸ்பாட்டிஃபை கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர்னை கொடுப்பாங்க. அது எல்லா சவுண்டும் அதில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். அப்போ ஒரு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கம்போஸ் பண்ணணும், அதுக்கு டியூன் இருக்கணும், அதுக்கு ரிதம் இருக்கணும், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்,
அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வாசிக்கணும், வாசிக்கலாம்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க அதை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் எங்களோட செட்டப். வெர்ச்சுவல் ஸ்டுடியோ டாக்னு சொல்லுவோம். வெர்ச்சுவலாகவே சவுண்டை கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே டெலிவரின்னு கேட்கணும். அந்த டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். படத்துக்கு தான் சொல்கிறது. கொடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டு போய் காட்சிப்படுத்திடுவாங்க. இதில் வந்து நான் சொன்னீங்க காட்சிப்படுத்திங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு காட்சிக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மாறும்னா, இப்போ சில வந்து ஒரு சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவைப்பட்டால் அதை கொண்டு வந்து போடுவாங்க. இப்போ 7ஆம் முறையில் வந்து ஹாரிஸ் பயன்படுத்திருப்பாரு. இவரோட சீன்லாம் சில சைனீஸ் சைனாக வரதுனால சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம இசையில் கிடையாது, ஆனால் சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு போடுவாங்க. இப்போ ராஜா சார் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாலே பார்த்துருப்பீங்க, சிங்கப்பூர் காமிக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டிருப்பாரு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைட் பண்ணுறது வந்து அந்த காட்சிகள் எங்கே காமிக்கிறாங்கன்றதை பொறுத்து. ரொம்ப அழகாக நீங்கள் விரிவாக சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒன்று தோணுது, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏஆர் ரகுமான் வந்து கம்ப்யூட்டரை வச்சு எல்லா மியூசிக்கும் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் சொன்ன ஸ்ட்ரக்சரில் எதை பயன்படுத்தி அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனார் அப்படின்னு? ரகுமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா 3 பயன்படுத்தினார். ஒன்று வந்து அவர் சாதாரண கீபோர்ட் பிளேயராக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸும் பண்ணார். அதுக்கப்புறம் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெக்கார்டும் பண்ணார். கணினி அவர் பயன்படுத்தினார். அது வந்து இந்த ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க, அதான் பயன்படுத்தினார். அந்த கம்ப்யூட்டர் அது வந்து புன்னகை மண்டலில் பண்ணார். நிறைய விஷயம், நிறைய படங்கள் பண்ணார். அதான் ராஜ்கோட்டின் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். அவரோட இதெல்லாம் அவர் வந்து கணினியில் தான் பண்ணார். ப்ரோக்ராமிங் முழுக்க ப்ரோக்ராம். அவர் நோட்ஸ் கொடுத்துருவாங்க, இவரெல்லாம் அதை ப்ரோக்ராம் பண்ணி சவுண்டெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. அன்னைக்கு அவர் வந்து சின்ன கணினியில் தான் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பெரிய கணினிகள்லாம் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர் ஆரம்பத்தில் ரெக்கார்ட் பண்ண அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஜாலாம் பண்ணும்போது ரோலண்ட் 800ன்னு சொல்லிட்டு ரோலண்டோட ஒரு ரெக்கார்டர் அதான் பயன்படுத்தினார். அது ஒரு செமி கணினி, முழு கணினி கிடையாது, ஒரு பாதி செமி கணினி மாதிரி வேலை செய்யும். அதை பயன்படுத்துவதால் ஒரு இசையமைப்பாளரோட திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்லை, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து என்ன சொல்றேன், இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மீடியம். அப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி வேணும் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமையால் இருக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோனை நல்லா கேட்க வச்சது. ரகுமான் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க டோன்ஸ் நல்லா புரிஞ்சுது. ராஜா சார் காலத்தில் வந்து டோன்லாம் அறிமுகப்படுத்தினார். இந்த டோன்ஸ் இங்கே வயலின் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஒரு மாஸ் வயலின் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஒரு ட்ரம்ஸோட சவுண்ட் நமக்கு தெரியாது. எல்லாம் வந்து பிரித்து ராஜா சார் காமிச்சாலும் இன்னும் துல்லியமாக பண்ண காலம் வந்து ரகுமானோட காலம். உங்கள் பார்வையிலேருந்து நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம்? ஹாலிவுட் ரேஜுக்கு வந்துட்டோமா? 90களுக்கு முன்னாடி எங்கே இசை நல்லா இருக்குன்னா மும்பையில் போய் பண்ணிட்டு வந்தாங்க, தளபதி மும்பையில் பண்ணாங்க, நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். அப்போ இங்கே இல்லையா, இங்கே அதுக்கு வேண்டிய வசதிகள் இல்லையா, எனக்கும் ஒரு ஏக்கம் அதெல்லாம் இருந்தது. ஆனால் 95க்கு அப்புறம் தலைகீழ மாறிடுச்சு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது, நிறையா மாற்றங்கள் ரகுமான்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் ஹப்பாக மாறிடுச்சு. ஸோ ஒலி அமைப்புக்கு வந்து சென்னை வந்து ரோல் மாடலாக மாறின காலங்கள் மாறிச்சு. இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருந்தால் சவுத்துக்கே போச்சு, இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போச்சு, அப்புறம் இங்கேருந்து கன்னடாவுக்கு போச்சு, இந்த மலையாளத்துக்கு போச்சு, இங்கே தொழில்நுட்பம் நிறைய மாறி போச்சு. ஸோ ஒலி தொழில்நுட்பம் வந்து சென்னையில் வந்து மிக வேகமாக மிக ஆழமாக வளர்ந்துருக்குன்னு என்னோட பகுதியில் சொல்ல முடியும். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடியோ காட்சிப்படுத்துகிற விஷுவல் எஃபெக்ட் சொல்லக்கூடிய பகுதிகள் வளர்ந்துருக்கு. இன்டர்நேஷ்னலாக வளர்ந்துருக்கானா கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அதோட வீச்சுன்னு அதிகம். அவங்க பயன்படுத்த தொழில்நுட்பங்கள் அவங்க அதுக்குன்னு மெனக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதை வந்து பண்ணணும். இங்கே மட்டும் ஏன் ஒளியில் வளர்ந்தாங்கன்னா, அந்த இளையராஜா போல சார் போல இருக்கோ, ரகுமான் போலவோ, ஹாரிஸ் போலவோ ஒளிக்கும் சில உழைச்சாங்க. அதனால ஒளியை வந்து பெருசாக கொண்டு வர முடியுது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு அதை நுட்பமாக இன்னும் பண்ணல இருக்காங்க. பாகுபலி நல்லா வந்ததுன்னா இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் வரும், இன்னும் கடைசியாக கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் படத்துக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படங்கள் எடுக்கிறது அவங்க எடுக்கிற செலவுகள், அவங்க எடுக்கிற கால அவகாசம் வந்து அதிகம். நமக்கு அது மாதிரி கிடையாது. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி கேட்பாங்க, இன்றைக்கி போட்டு அடுத்த தீபாவளி ரிலீஸ் பண்ணோம், அதுக்குள்ளே பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ளே காலகட்டத்தில் தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் மாரி பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து பண்ணுறது, இதோட மார்க்கெட்டிங் ரேஞ்ச் என்னது, என்ன மாதிரி வைப்போம், எல்லாத்துக்கும் ஒரு எஸ்ஓபி வச்சுருப்பாங்க. எஸ்ஓபி வச்சு தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா கூட அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே செக்லிஸ்ட் போட்டு பண்ணுறதுனால அவங்க நேர்த்தியாக இருக்கும். அதை செதுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செதுக்கிற ஒரு விஷயம் தான் இன்டர்நேஷ்னல் உள்ள இருக்கும். அதுக்கு வேண்டி அவங்களுக்கு நேரங்கள் இருக்கும், தொழில்நுட்பங்கள் இருக்கும், பணபலம் இருக்கும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கும். அதான் முக்கியமானது. நம்ம என்னதான் பண்ணாலும் உங்கள் மார்க்கெட் தமிழ்நாடுக்குள்ள மார்க்கெட் இல்லை, பேன் இண்டியா மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் நீங்கள் பண்ணணும் போது அந்த வேலை தான் நீங்கள் செய்ய முடியுன்றதுனால பண்ணக்கூடிய சாத்தியங்கள் நமக்கு இருக்கானா இருக்கு, ஆனால் பண்ணக்கூடிய பிசினஸ் அந்த அளவுக்கு இருக்கானா இல்லை. அதனால நம்ம அந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜாவுக்கு மட்டும் ஏன் காப்பிரைட்ல அவ்வளோ பிரச்சனை வருது? நீங்கள் யார் பார்க்கணும்? ஐயா சார் பயன்படுத்தின அந்த கிராமிய இசை கான்செப்ட்லாம் வந்து கிராமத்தில் இருந்தது தானே. ஸோ அதை வந்து அவர் வந்து மெருகேற்றி கொடுத்தாரு. அப்போ யார் கிரெடிட் கொடுப்பீங்க? உலக அளவில் இசை வந்து காஸ்ட்லி தான்.
இங்கே அது எளிமையாக கிடச்சிருச்சு. ஹாரிஸ் ஆன் எட்ஜ்னு ஒரு லைவ் ஷோ பண்ணோம். அதோட நீச்சாக தான் இன்றைக்கி எல்லாருமே ஷோ பண்ண இறங்கிட்டாங்க. ஸோ ஏஆரும் விஆரும் உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுக்கு ட்ரைனிங் மெட்டீரியல் இல்லை டூரிசம் மெட்டீரியல் இல்லை ஏதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வாக் த்ரூ பண்ணுறதுக்கு இல்லை ஒரு இடத்த புதுமையான இடத்த பார்க்கறதுக்கு முழுக்க டிஜிட்டல் எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுக்கிறாரு கமல். நாங்கள் ஒரு நிறுவனம் தான் அனலாகிலேருந்து பார்த்தோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். இன்றைக்கி ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், ஏஐக்கு தொழில்நுட்பம் கொடுத்துருக்கோம்.